இந்த வருடம் பார்க்கலாம். எங்கள் பேர் தர்ஷினி, வயசு 35, ஒரு 167 சென்டிமீட்டர், ராசி விருச்சிகம், நட்சத்திரம் மனுசம், சாதி 11 படையாரி சமூகத்தை சேர்ந்தவங்க. தனியார் கம்பெனியில் மாதம் 24 சம்பாதிக்கிறாங்க. எங்களுக்கு கூட பிறந்தவங்க மொத்தம் 2 பேர். கல்யாணம் ஆகி தனியாக செட்டில் ஆகிட்டாங்க. இவங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இவங்க திருமண நிலையம் 12ஆம் திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க போன ஹஸ்பண்டுக்கும் இவங்களுக்கு ஒத்து போகாமல் 3 வருஷத்துக்கு முன்னாடி பிரிஞ்சுட்டாங்களாம். இப்போ தனிமையில் தான் இருக்காங்க சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைகள் இல்லைன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்க வயது வரும் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஒரு 5 வயசு அதிகபட்சம் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. இவங்க எதிர்பார்ப்பு என்ன, வரக்கூடிய மாப்பிள்ளை வீட்டோட மாப்பிள்ளை எதிர்பார்க்குறாங்க. மாப்பிள்ளை நல்ல குணம் கொண்டவரா, எந்த கெட்ட பழக்கமும் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. வரக்கூடிய மாப்பிள்ளைக்கு 2ஆம் திருமணமாகணும், குழந்தைகள் இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு ஃபீல் பண்ணுறாங்க. இவங்க குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசைப்பட்றாங்கம்மா. வரக்கூடிய மாப்பிள்ளை எந்த கெட்ட பழக்கம் இல்லாமல் நல்ல குணம் கொண்டவரை அனுசரித்து போகக்கூடியவர்கள் எதிர்பார்க்குறாங்க. வேலைக்கு போனாலும் பரவாயில்ல, போகலனாலும் பரவாயில்ல சொல்கிறாங்கம்மா. இவங்க அப்பா பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதே கூட சேர்ந்து பண்ணலாம் சொல்கிறாங்க. வரக்கூடிய மாப்பிள்ளை இவங்க அனுசரித்து நல்லபடியாக குடும்பம் நடத்தி கடைசி வரைக்கும் கூட இருந்து பார்த்து கொண்டமாக எதிர்பார்க்குறாங்க. இந்த பெண்ணோட வசதியும் பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் நல்ல வசதியான ஃபேமிலி தான். உங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரி வச்சுட்ருக்காங்க. அதாவது மெடிசன் கவர் தயாரிக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி பண்ணி கொடுத்துட்ருக்காங்கன்னா தமிழ் ஃபுல்லாக சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல வருமானம் வந்திருக்கு சொல்லியிருக்காங்க. மாதமே பார்த்தீங்கன்னா 2 லட்சம் வருமானம் வந்துருக்குன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீடு சொந்தமாக இருக்குது, அது இல்லாமல் 4 கடைகள் இருக்குது, காம்ப்ளெக்ஸ் இருக்குது. இது இல்லாமல் 5 லாரி வந்து ஓட்டிகிட்ருக்கான்னு சொல்லியிருக்காங்கம்மா. வாடகை விட்டுருக்காங்களா. நல்ல வருமானம் உள்ள ஃபேமிலி தான். இது இல்லாமல் 5 வீடு வந்து வாடகை விட்டுருக்காங்களாம்மா. இந்த பெண்ணோட வசதியும் பார்த்தீங்கன்னா அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். இவங்களும் ஒர்க் பண்ணி மாதம் 24,000 சம்பாதிக்கிறாங்கம்மா. இவங்க பொண்ணுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 150 பவுன் நகை சேர்த்து வச்சுக்கிறதான்னு சொல்லியிருக்காங்க. இந்த பெண்ணோட நலன் கருதி முகத்தை மறைச்சி போட்டிருக்கோம். இந்த வாரம் பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்ல சொல்லிவிடுங்க. இந்த வரன் பார்க்கலாம். என் பேர் பூமிகா, வயசு 38, வரை 164 சென்டிமீட்டர், ராசி விருச்சிகம், நட்சத்திரம் கேட்டை, சாதி 1 காடவராயர் சமூகத்தை சேர்ந்தவங்க. தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. மாதம் 28,000 சம்பாதிக்கிறாங்க. எங்கள் கூட வந்தவங்க மொத்தம் 4 பேர்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இவங்க திருமண நிலையம் 12ஆம் திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க போன வாழ்க்கையில் இவனுக்கு எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஒத்து போகாமல் ரொம்ப பிரச்சனை சொல்கிறாங்கம்மா. சமீபத்தில் தான் இவங்க பையனை வந்து தவறிட்டாங்களாம். இவங்க ஹஸ்பண்ட் தான் அதுக்கு காரணம் சொல்கிறாங்க. அது லைஃப் வேண்டாம் முடிவு பண்ணி அவர் கூட இருக்கவே முடியாமல் 5 வருஷத்துக்கு முன்னாடி தனியாக பிரிஞ்சு வந்துட்டாங்களாம்மா. இப்போ தனிமையில் தான் இருக்காங்க. இவங்க வயது வரும் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஏஜ் இருக்கணும், அதிகபட்சம் எந்த வயசாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க எதிர்பார்ப்பு என்னன்னா வரக்கூடிய மாப்பிள்ளை நல்லா படிச்சிருக்கணும், நல்ல வேலைக்கு போகணும்னு எதிர்பார்க்குறாங்க. மாப்பிள்ளைக்கு வந்து ஜாதியும் ஜாதகமும் தடையெல்லாம் சொல்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து பேசி மனசு ஒத்து போச்சு தான் மேரேஜ் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. நல்லா சம்பாதிக்கணும், வேலைக்கு போகணும், குடும்பம் நடத்தக்கூடியது, வருமானம் ஆகணும், எந்த கெட்ட பழக்கமும் வரக்கூடாது. தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் ஓகே சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க கடந்த கால வாழ்க்கையை பற்றி எப்பவும் கேட்க வேண்டாம் சொல்கிறாங்க. இவங்களோட கடந்த கால வாழ்க்கையை பற்றியும் தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. வரப்போகிற லைஃப்பை பற்றி மட்டும் நல்லபடியாக வாழ்ந்தால் போதும். இவங்க கேரக்டர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்கம்மா. அதை மட்டும் நல்லபடியாக அமைஞ்சால் போதும் தான் நினைக்கிறாங்க. இந்த பெண்ணோட வசதியும் பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா தலைக்காணியும் பெட்டும் வந்து தயாரித்து கொடுக்குற ஒரு இண்டஸ்ட்ரி வச்சு நடத்திட்டு சொல்லியிருக்காங்க. நல்ல வருமானம் வந்துருக்குன்னு சொல்கிறாங்க. இந்தியா ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்குதான்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதம் எங்கள் அப்பாவுக்கு மட்டும் ஒரு 1,50,000 லட்ச ரூபா இன்கம் வந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்கம்மா. அந்தளவுக்கு நல்ல வருமானம் உள்ள ஃபேமிலி தான். இவங்க அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா 2 சொந்த வீடு இருக்குது, பேங்க் பேலன்ஸ் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 கடைகளையும் கட்டி வாடகை விட்டுருக்காங்களா. நல்ல வருமானம் உள்ள ஃபேமிலி தான். இவங்களும் தனியார் கம்பெனியில் வேலை பார்த்து மாதம் 78,000 சம்பாதிக்கிறாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 60 பவுன் நகை சேர்த்து வச்சிருக்குதான் சொல்கிறாங்க. இந்த பெண்ணோட நலம் கருதி முகத்தை மறைச்சு போட்டிருக்கோம். இந்த வாரம் பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்ல சொல்லிவிடுங்க. இந்த மாதிரி பல வரங்கள் சேனல் உள்ள இருக்கமா, உள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.